கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எம்மாவுஸ் அனுபவம் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று, இயேசு இறைவார்த்தையை பற்றி விளக்குகின்றார். 2, இயேசு அப்பம் பிட்கிறார். அவற்றின் விளைவு: 1, இறைவார்த்தையை கேட்டபோது அவர்களின் உள்ளம் பற்றி எறிந்தது. 2, அப்பம் பிட்கும் போது அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டனர். திருப்பலியும் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. 1, இறைவார்த்தை வழிபாடு. 2, நற்கருணை வழிபாடு. அவற்றின் விளைவு: எம்மாவுஸ் சீடர்கள் போன்று நமது உள்ளம் பற்றி எரிய வேண்டும். நமது உள்ள கண்கள் இயேசுவை கண்டுணர வேண்டும். முதலாவது, இறைவார்த்தை வழிபாடு. திருப்பலியின் முக்கிய பகுதிகளில் ஒன்று இறைவார்த்தை வழிபாடு. இதில் இறைவார்த்தை வாசிக்கப்படுகின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்கிற நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மாற்றம் கண்டிப்பாக நிகழ வேண்டும். முதலில் நம் இறைவார்த்தையை உள்ளத்தில் வாங்க வேண்டும். அது என்ன சொல்கிறது என்பதை கேட்க வேண்டும். இறைவார்த்தை நம்மில் வாழ்வானால் மன மாற்றத்திற்காக நாம் ஏங்க வேண்டியதில்லை. இறைவார்த்தை எந்த வழியில் மனிதரை வந்தடைகிறது, மனிதரில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதே கேள்வி. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இறைவார்த்தை பல வழிகளில், குறிப்பாக இறைவாக்கினர்களின் வார்த்தை வழியாக மனிதரை வந்தடைகிறது. கடவுள் இறைவாக்கினர் எரேமியாவிடம் கூறுகின்றார், இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இறைவாக்கினர்களின் வழியாக வருகின்ற இறை வார்த்தையை உதாசீனப்படுத்தினோமே என்றால் கடவுளின் அருளை பெறாமல் விலகி செல்வது நாம் தான். வாழ்வுக்கான வழியிலிருந்து சாவுக்கான வழியை தேர்ந்தெடுப்பது நாம் தான். இதைத்தான் 2 அரசர் அதிகாரம் 16 வசனம் 13 வாசிக்கின்றோம். யூதாவின் அரசன் ஆகாசு தனது மூதாதையரான தாவீது அரசன் போன்று நேர்மையாக நடக்கவில்லை. அவன் ஆண்டவரால் விரட்டியடிக்கப்பட்ட வேற்றினத்தாரின் கடவுளை வழிபட்டு வந்தான். மேலும் அந்த வேற்றினத்தார் முறைப்படி தனது முதல் கனியான மகனை தீயிலிட்டு பலியாக்கினான். 23 வசனம் 10 வாசிக்கின்றோம். இந்த நேரத்திலே சிரியா மற்றும் இஸ்ரேல் அரசர்கள் ஆகாசுக்கு எதிராக முற்றுகையிட்டிருந்தனர். அப்போது இறைவாக்கினர் எசாயா கடவுள் கூறிய வார்த்தையை அவரிடம் தெரிவிக்கின்றார்கள். கடவுள் கூறிய வார்த்தையை அவரிடம் தெரிவிக்கின்றார். ஆண்டவரிடம் ஒரு அடையாளம் கேளும், மீட்கின்ற கடவுள் உயிரோடு இருந்து உன்னை உயர்த்துவார், எதிரிகளை விரட்டுவார் என்று கூறுகின்றார். ஆனால் ஆகாசு எசையாவின் இறைவாக்கை மறுத்து விடுகின்றான். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 10 மாதம் தான் சுமந்து பெற்றெடுத்த முதல் கனியை இழந்து தவித்த ஆகாசின் மனைவிக்கு இறைவாக்கின எசையா ஆறுதல் கூறுகிறார். இதோ கருவுற்றிருக்கும் ஒரு இளம் பெண் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற மீட்பரின் வருகையை முன்னறிவிக்கின்றார். அவரின் மனதில் ஒரு எண்ணம் எழுகிறது, அதாவது ஆகாசுடைய மகன் எசேக்கியாதான் அக்குழந்தை. கடவுளின் அரசை கொண்டு வர இருக்கின்றவர் அந்த குழந்தை தான் என நினைத்திருந்தார். ஆனால் அது நிறைவேற வேண்டுமெனில் ஆகாசு கடவுளின் திட்டப்படி நடந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னபடி அவரிடம் அடையாளம் ஒன்று கேட்டிருக்க வேண்டும். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். விவிலியத்திலும் திருச்சபை பாரம்பரியத்திலும் ஒரு செய்தி ஆழ்ந்து கிடப்பதை நாம் காணலாம். அதாவது, எவன் ஒருவன் கடவுளிடம் முழுமையாக சரணடைகிறானோ அவனிடத்தில் தான் மெசியா வருவது சாத்தியம் என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது. அதாவது, மரியாவின் ஆகட்டும் என்ற வார்த்தையால் தான் உலக மீட்பர் உலகிற்கு வந்தார். ஒருவேளை ஆகாசு கடவுளின் திட்டப்படி நடந்திருந்தால் அவரது மகன் எசேக்கியாவில் இறைவாக்கினர் எசாயாவின் மீட்பர் பற்றிய முன்னறிவிப்பு நிறைவு பெற்றிருக்க கூடும். ஜஸ்டின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களில் சிலர் கூட எசேக்கியா தான் அந்த குழந்தை என்று நம்பினார். ஆனால் ஆகாசு இறந்து விட்டான். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையால் பாவம் அவனை கவ்விக்கொண்டது. ஒவ்வொரு நேரமும் இறை வார்த்தை வாசிக்கப்படுகின்ற போது ஒரு குறிக்கோளோடு தான் நம்மிடம் வருகிறது. நாம் அதை உள்ளத்தில் வாங்க வேண்டும். உள்ளத்தில் வாங்கிய இறை வார்த்தை பலன் தராமல் திரும்பி போகாது. இதைத்தான் எஸ்ஐயா அதிகாரம் 55 வசனம் 10 முதல் 11 கூறுகின்றார். பூமிக்கு வருகின்ற மழை புல் தானியங்களை விளைவிக்காமல் செல்வதில்லை, அதுபோலத்தான் இறை வார்த்தை பாறை மழை தண்ணீரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகாசு ஒரு பாறை இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர் அனைவரும் ஆகாசு அல்ல, மரியாவை போல பலரும் உள்ளனர்.
மரியாவின் மடியில் விழுந்த இறைவார்த்தை உங்கள் மடியிலும் விழுகின்றது. சீடர்களின் உள்ளம் பற்றி எறிய காரணமான இறைவார்த்தை உங்களுக்காக உங்கள் இதயத்தின் கதவருகே நிற்கின்றது. அதை ஏற்றுக்கொண்டு பலன் பெறுவது மனிதரான உங்கள் கையில் உள்ளது. தவறினால் தண்டனை நிச்சயம். தண்டனை என்று சொன்னால் பட்டினி அல்ல, நோயல்ல, வெள்ளப்பெருக்கல்ல, மாறாக இறைவார்த்தை பஞ்சம் ஏற்படும். அதை ஆமோஸ் அதிகாரம் 8 வசனங்கள் 11 முதல் 12 வரை வாசிக்கின்றோம். இறைவார்த்தை பஞ்சம் ஏற்பட்டிருந்தால் புனித சவேரியார் கிடைத்திருப்பாரா? இந்த அகஸ்தினார் கிடைத்திருப்பாரா? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கினாலும் தன் வாழ்வையை இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறைவார்த்தை தான் பணக்கார சவேரியாரை புனித சவேரியாராக மாற்றியது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்ற இறைவார்த்தை தான் சிற்றின்பத்தில் சிக்கியிருந்த அகஸ்தினாரை புனித அகஸ்தினராக்கியது. புனிதர்களான மனிதர்கள் அனைவரும் என்னையும் உங்களையும் போல் பாவம் செய்தவர்கள்தான். அவர்களை மாற்றிய இறைவார்த்தை நம்மை மாற்றவில்லை எனில் தவறு யாரிடம்? நம் உள்ளத்தில் பற்றி எரியவில்லை எனில் தவறு யாரிடம்? என் வார்த்தையை நீங்கள் நம்பவில்லை, நான் அனுப்பிய இறைவாக்கினர்களையும் புனிதர்களையும் நம்பவில்லை, எனவே நானே மனு உருவாகி உங்களிடையே வருகின்றேன் என்று நமக்காக தன்னை தந்தவர் இயேசு. அதன் நினைவாக தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நற்கருணை வழிபாட்டில் அப்பம் பிடுதலை கொண்டாடுகின்றோம். இனி அச்செய்தி வாசகத்திலே இயேசு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கிடைக்கின்ற போது அவர்கள் கடவுளை கண்டுகொள்கின்றனர். இந்த அனுபவத்தை தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பெறுகின்றோம். அந்த திருப்பலி எவ்வாறு உள்ளது? அதன் பொருள் என்ன? நாம் கொண்டாடுகிற திருப்பலியானது இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பையும் நினைவுபடுத்துகின்றது. தனது கடைசி ராவுணவின் போது இயேசு பயன்படுத்திய வார்த்தை தான் திருப்பலியில் வசீகர வார்த்தையாக குரு பயன்படுத்துகின்றார். வசீகர வார்த்தையால் அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. குருவானவரும் அதை உயர்த்தி பிடிக்கின்றார். ஏனென்று சொன்னால் அன்று பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தனர். இதன் விளைவு பாம்புகள் பல பாவிகளை கடித்தன, பலர் இறந்தனர். இந்நேரத்தில் தான் மோசே வெண்கலத்தால் பாம்பு செய்து உயர்த்தி பிடித்தார். பார்த்த அனைவரும் உயிர் பெற்றனர். யோவான் அதிகாரம் 3 வசனம் 14 பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு கூறிய வார்த்தை ஒவ்வொரு திருப்பலியிலும் நிறைவு பெறுகின்றது. பாவியான நாமும் பாவம் எனும் பாம்புகளால் கடிப்பட்டவர்கள்தான். எனவே உயிர் பிழைக்கு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். எம்மாவுஸ் நிகழ்ச்சியில் இதைத்தான் பார்க்கிறோம். அப்பம் 2ஆக உடைந்தது, கண்கள் திறந்தன, அவர்கள் கடவுளை கண்டுகொண்டனர். ஏனெனில் நம்பிக்கை கொண்ட கண்களை பெற்றிருந்தனர். நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். கிறிஸ்தவ மறையின் அச்சாணி திருப்பலிதான். கிறிஸ்தவன் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மையமாக இருப்பதும் திருப்பலிதான். நம் வாழ்வு சுழலுகின்ற மையப்புள்ளி திருப்பலிதான். ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பம் பிற்கும் போது எம்மாவு சீடர்கள் போன்று கடவுளை கண்டுகொள்கின்றோமா? அவ்வாறு கடவுளை கண்டுகொண்டால் நூற்றுவர் தலைவன் போல விசுவாசத்தை அறிக்கையிட நம்மாலும் முடியும். ஆண்டவரே இறைவா, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், எனது ஆன்மா குணமடையும். திருப்பலி முடிந்து செல்லுகிற போது நம்மால் சொல்ல முடியுமா? இறை வார்த்தையை கேட்டபோது நம்ம உள்ளம் பற்றி எரிந்தது என்று. அப்பம் பிடிக்கும் போது நாம் கடவுளை கண்டு கொண்டோம் என்று. கோவிலை விட்டு வெளியே போகும்போது நமது நண்பனிடம் நம்மால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு இறைவார்த்தை வாசிக்கப்பட்ட போது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா? அப்பம் பிற்கப்பட்ட போது கடவுளை கண்டோம் அல்லவா? இது போன்ற அனுபவம் எந்த ஒரு உலகியலான அனுபவத்தாலும் ஒப்பிட முடியாத ஈடு இணையற்ற ஆன்மீக சந்திப்பாகும். இதுவரை திருப்பலி வெறும் சடங்கு என்ற மனநிலையை மாற்றுவோம். திருப்பலியில் இயேசு நமக்காக தினம் தினம் தன்னையே கொடுக்கிறார். பலியாகிற இறைவனை உயிருள்ளவராய் ஏற்றுக்கொள்வோம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.